ஹலோ கைஸ், நான் தான் உங்க சாரபாம்பே பேசுறேன். நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம கலெக்ஷன் வீடியோ தான் கைஸ் போட போறோம். என்னடா கலெக்ஷன் வீடியோ கேட்டீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டு நம்ம எத்தனையோ வீடியோல கேட்டார். நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் 1000 சப்ஸ்கிரைபர் அடிச்சோன்னே நான் போடுறேன்னு. அதே மாதிரி நம்ம அடிச்சாச்சு. அவருக்காக தான். அவர் மறுபடியும் கேட்டாரு வேற. அவருக்காக கண்டிப்பா அவருக்காக தான். மாமா உங்களுக்காக தான்ற மாதிரி உங்களுக்காக மட்டும்தான் இது. அவரோட இதையும் போட்டுக்கிறேன், வேணா பார்த்துக்கோங்க கைஸ், போடுறேன். அப்புறம் வந்து நம்ம கன் கலெக்ஷன் மட்டும் தான் கைஸ் காட்ட போகிறோம். இப்போ வரைக்கும் கன் கலெக்ஷனுக்கு நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிறோம். ட்ரெஸ் கலெக்ஷனுக்கு நீங்கள் சப்போர்ட் தெரிவிக்க விட்டீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன் அடுத்து போட்டுடலாம் கைஸ். ட்ரெஸ் கலெக்ஷனுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5000நாலும் ஓகே தான், 10,000நாலும் ஓகே தான் கைஸ். அவ்வளோ மட்டும் நீங்கள் ஏற்றி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம போட்டுடலாம். அப்புறம் வந்து அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரெஸ் கலெக்ஷன் கன் கலெக்ஷன் காட்டுறதுக்கு முன்னாடி கன்று வந்து நம்ம ஃபேமஸ் எடுக்கலை. இது நான் எடுக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் எப்போ எடுக்கலாம்னா கொஞ்சம் லேட்டாக எடுக்கலாம் கைஸ். டைமண்ட் வச்சு சேர்த்து வச்சுட்டு அப்புறம் ஈவோ பண்டில் வருதுன்னாங்க, அதுக்கு சேர்த்து வச்சிருக்கேன். ஆனால் அவர் கேட்டதுனால நம்ம கன் கலெக்ஷனுக்கு ஏதாவது ஒன்று யூஸ் ஆகும், அவருக்காக தான். அந்த மாமா உங்களுக்காக தான் மாமான்ற மாதிரி அவருக்காக மட்டும்தான் இது. அவருக்காக தான் இதை நான் ஸ்பின் பண்ண போகிறதே காரணம். அவருக்காக மட்டுமே கைஸ், அவருக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். பார்த்துக்கங்க. இல்லை அவருக்காக நான் ஃபேமஸ் உள்ளது நான் எதிர்பார்க்குறேன். இருந்துச்சுன்னா ப்ரோ ஐ லவ் யூ, ப்ரோ ஐ லவ் யூ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவருக்காக தான் ஸ்பின் பண்ணுறேன் கைஸ். கிடைக்குதான்னு மட்டும் பார்க்கலாம். சப்ஸ்கிரைபருக்காக அது கொடுக்குற போடுங்க. கருணாகரா கொடுத்துட்றா என் சப்ஸ்கிரைபருக்காகன்ற மாதிரி ஃபேமஸை மட்டும் கொடுத்துட்றா அப்படின்னு. ஏன்னா அது ஒன்று தான் கைஸ் இல்லை, இருந்தால் மட்டும் நமக்கு போதும். பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாததெல்லாம் கொடுக்குறான், ஆனால் நமக்கு தேவையான அந்த ஒன்றை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான். பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இது ஊற்றியும் கொடுக்க மாட்டான். லாஸ்ட் ஒரே ஒரு சின்ன இருக்கும், அதில் நான் போடுறேன். கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். ஒன்று கொடுத்துருவான், ஆனால் எதை கொடுக்க போகிறான்னு தெரில கைஸ். சப்ஸ்கிரைபர் ப்ரோ ஐடி கலெக்ஷன் கேட்டிங்களே ப்ரோ, நீங்களே சொல்லுங்கள் எது கொடுப்பானுங்கன்னு முப்பே தெரிஞ்சிருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ரோ. உங்களுக்காக தான் போடுறேன், எது கொடுக்குறான்னு நீங்களே சொல்லுங்கள். பாருங்கள் ஸோ காய்ஸ், எம்பி பாட்டி கொடுத்துட்டான். ஒரே ஏமாற்றம் தான், ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். சரி விடுங்க ப்ரோ ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒரு கலெக்ஷனை ஏற்றிட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன். பரவாயில்ல விடுங்க, நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அப்படி உங்களுக்காக ஒரு ஆசைப்பட்டேன்றதுக்காக ஸ்பின் பண்ண கைஸ். அதில் வந்து எம்பி பாட்டி இப்போ 2வது லெவலில் இருக்குது. இப்போ 3வது லெவல் போட்டலாம். போட்டாச்சு ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. எம்பி பாட்டி 3வது லெவல். ஆனால் ஏன் போட்டு எதுக்கு போட்டோன்னு தெரியல, போட்டாச்சு. சரி விடுங்க. நமக்கு அது ஃபேமஸ் கிடச்சிருந்தால் நம்ம ஐடியில் அந்த ஈவோ கலெக்ஷனில் 4 ஐடி இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ M4A1 வந்துடலாம் கைஸ், கலெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா M4A1ல் என்கிட்ட ஈவோ இருக்குது, ஆனால் அப்கிரேட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். அதனால் வந்து நான் அதை என்ன யூஸ் பண்ணுறேன், இந்த கனோட பவர் தான் அதுக்கு வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்தது தான். இதில் தான் இதை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். M4A1ல் அவ்வளோதான் கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து ஏகே பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணி எடுத்ததுனால தான் ஏகேட்ட என்ற ஒரு நல்ல ஸ்கின்னே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிரேட்டில் கிடச்சிச்சு பர்மனெண்ட்டாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஏகேக்குனா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேருக்கு இதுவும் ஈவோ தான். வெயிட் பண்ணி எடுத்தாங்க, வெயிட் பண்ணி தான் எடுத்துச்சு. இதுவும் எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோஸா பல தாட்டி விட்டுட்டான். அதில் எப்படியும் எடுத்து அதில் ஸ்பின் பண்ணும் போஸில் மாற்றி கொடுத்து ஒரு வழியாக 4வது லெவலும் பண்ணிட்டேன். இதில் எதுக்குமே நான் டோக்கன் கொடுத்து நான் ஓப்பன் பண்ணதே கிடையாது கேஸ், ஒன்று கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோஸாவுக்கு ஒரு 4வது லெவல் போட்டாச்சு. அப்புறம் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து நான் எக்ஸ்சேஞ்சே பண்ண கிடையாது கேஸ், லக்கில் கொடுத்தா தான். நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் போய் வீடியோ பாருங்கள். நான் அதை வீடியோ போட்டிருப்பேன், போய் மறக்காமல் பார்க்குறீங்கன்னா பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதுதாங்க வேறு மாதிரி. ஏன்னா நான் இந்த கன்று வந்து நான் ஸ்பின் பண்ணும் போது நான் எக்ஸ்சேஞ்சே பண்ண கிடையாது. இதுவும் லக்கில் கொடுத்தது தான், நமக்கு ஐடியில் லக்கில் கொடுத்தது தான் இதெல்லாம். இதுவும் அப்புறம் இது வந்து ஸ்பின் பண்ணி தான் கைஸ் எடுத்தேன். இது ஸ்பின் பண்ணி தான் எடுக்க முடியும். இது ஸ்பின் பண்ணி ஏதோ கொடுத்தானுங்க, அது 3வது லெவலில் தான் போட்டுக்கிறேன். நமக்கு இதுவே இருக்கும், இது போதும் கைஸ். நமக்கு டாப்பை விட டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் இதுதான் மெயினாக அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது 4வது லெவல் போட்டால் வேணால் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக இதில் இருக்காது. அப்புறம் A94 சொல்லணுங்க, இதெல்லாம் வெறித்தனம். இதுவும் ஒரு லக்கில் தான் கொடுத்தான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் வீடியோ எல்லாமே போட்டிருப்பேன், இங்கு வீடியோ யாராவது ஸ்பின் பண்ணதெல்லாம் போட்டிருப்பேன், ஏன்னா பாருங்கள் மறக்காமல். அப்புறம் A94 இருக்குது கைஸ், 2வது லெவலில் தான் இருக்குது. அப்டேட் பண்ணல, எதுவுமே அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன் கைஸ். அப்டேட் பண்ணணும்னா சொல்லுங்கள், அதையும் மறக்காமல் சொன்னீங்கன்னா நம்ம தான் ட்ரை பண்ணலாம் கைஸ். இப்போ தான் சொன்னேன், அதுவும் கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆகுக்கு பெருசாக இருக்காது கைஸ். அப்புறம் வந்து பேராஃபிலுக்கு வந்தீங்கன்னா 3வது லெவலில் இருக்குது. இதிலலாம் 3வது லெவலில் என்ன கைஸ், இதுவே இப்போ நமக்கு இங்கே சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் வச்சுருப்பேன் கைஸ். இதுதான் ஃபஸ்ட்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எங்கே இருக்குது இந்த இருக்குது பாருங்க, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். இது போதும் கைஸ், செமையாக அடிக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு நான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இது பேராஃபில் இது எடுத்துட்டேன்றதை கைஸ், வேறு எதாவது ஸ்பின் பண்ண போஸில் கொடுத்தது தான். அப்புறம் அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் லக்கில் கொடுத்தது தான் கைஸ், நான் எக்ஸ்சேஞ்செல்லாம் பண்ண கிடையாது, லக்கில் கொடுத்தாங்க. இது வரும்போதில் தான் வேறு ஏதோ கன்று இருந்துச்சு, அதுக்கு ஸ்பின் பண்ண போஸில் தான் கிடச்சிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்தீங்கன்னா இது பெருசாக
கலெக்ஷன் இந்த இதில் பெருசாக எதுவும் இருக்காது கைஸ். பெருசாக இருக்காதுன்னா எதிர்பார்க்குறதுல இது பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் பெருசாக இல்லை. ரேட் ஆஃப் ஃபயர் இது வச்சுருக்கிறேன். இதை தான் அதுக்கு பவராம் போட்டு அப்படியே லெஜெண்டரி கனில் தீமோட பவரை போட்டு வச்சுருக்கேன் கைஸ். இதுதான் கைஸ் நானும் எடிட் பண்ணியிருக்கிறேன். இது வேறு இதுக்கு கிரியேட்டில் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். ஓப்பன் பண்ணல, அதுக்கு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேன். நீங்கள் எப்போ போடலான்னு சொன்னீங்கன்னா அதையும் மறக்காமல் போட்டுருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கிரியேட்ஸ்லாம் காட்டுறேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்விடிக்கு ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டில் விட்டுட்டேன் கைஸ். ஆனால் இதுக்கு எதுவும் நமக்கு பண்ணிட்டா எதுவும் கிடைக்கல லெஜெண்டரி ஸ்கின்னு, அதனால் விட்டுட்டேன். ஆனால் ரேட் ஆஃப் ஃபயருக்கேன்னு போதும்னு விட்டுட்டேன் கைஸ். அப்புறம் உட்பேக்கர் பார்த்தீங்கன்னா தெரியும் 4வது லெவல் போட்டேன். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் டோக்கன் இருக்கும் எனக்கு தெரிஞ்சதில். ஏன்னா எக்ஸ்ட்ரா நிறையா டைம் கொடுத்தானு இல்லையா, சாரி கைஸ், அப்போ இல்லை போல் இது. ஏன்னா இது நான் ஸ்பின் பண்ண தெரியாமல் கொடுக்குறானு கைஸ். நானும் காண்டாயிட்டேன், அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அதுவும் வீடியோ இருக்கும் கைஸ், பார்க்குறீங்கன்னா போய் பாருங்கள் மறக்காமல். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதுதான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் கைஸ் நான் யூஸ் பண்ணாலே யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி யூஸ் பண்ணுவேன். டேமேஜோட ரேட் ஆஃப் ஃபயர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்குபேட்டர் எடுத்திருப்பேன். இன்குபேட்டர் தான் நமக்கு இன்குபேட்டரில் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துட்றான்ற நான் ஒரே காரணத்துக்காக இன்குபேட்டராக எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் நமக்கு ஈவோ தாங்க மெயின் டார்கெட்டாக எடுத்து வச்சிருக்கிறேன். அது ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரேட் ஆஃப் ஃபயர் இருந்தனால இதுதான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரேட் ஆஃப் ஃபயர்ன்றப்ப இது வந்து சுத்தம் போசில் 2 தாட்டி கொடுத்தாங்க இந்த கன்று. இந்த ஈவெண்ட் வந்தப்போ நம்ம ரீசெண்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன், போய் சுற்றினேன். அது உங்களுக்கு நிறைய பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் அழுதுருப்பேன். ஏன்டா இதுவே கொடுக்குறீங்கன்னு, வேறு கன்று கொடுங்கடான்னு. பார்த்தீங்கன்னா இது ஒரு வழியாக எடுத்திருக்கோம், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் கன் ஸ்கின்னே எடுக்கல கைஸ். இதில் வந்து அந்த இது ஏதோ நருட்டோவில் இட்டாச்சி பண்டலோட கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் கைஸ். டோக்கன் டவரில் தான் எடுத்தேன். அது 3வது டோக்கனுக்கும் கொடுத்தாங்க கைஸ். 3வது டோக்கனும் 4வது டோக்கனுக்கும் கொடுத்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக கொடுத்ததாங்க கைஸ் எல்லாருக்கும். இதுதான் கைஸ் யூஎம்பி நான் வேணும்னு நினச்சி ப்ரெஷராக கொடுத்து எடுத்தது கைஸ். ஏன்னா இதை விட இதுக்கு ஈக்குவலாக அடிக்கிறது தான் கைஸ் ஃப்ரீயாக கொடுத்தது. அந்த ரோஸ் கலரில் இருக்கும், அது என்கிட்ட இல்லை. ஏன்னா இது வந்து 5 வருஷமாக பழைய ஐடி தான் கைஸ். ஆனால் என்னென்னா பாட் ஐடியாக வச்சுருந்தேன். அதுக்கு ப்ரூஃப் நான் காட்டுறேன் கைஸ் இருங்க. அதுவும் இல்லாமல் இது பாட் ஐடி மாதிரி வச்சுருந்தது. நான் இப்போ அப்படியே எடுத்து கொஞ்சம் டேப் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கிறேன் கைஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விளாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் விளாடலையே ஐடி இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இதுவே நம்ம ஐடியை நம்மளே இது பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எத்தனை பேருக்கு இந்த இன்குபேட்டர் பிடிக்கும் மறக்காமல் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் விஎம்பி இவ் இருக்குது, ஆனால் 3வது லெவலில் இருக்குது. பரவாயில்ல, வேண்டாம், எனக்கு இதுவே போதும். இல்லை பிங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுக்கிறதுக்கு யோசிச்சிருப்பேன். ஆனால் பிங்க் தான் இல்லை, அதனால் பிங்க் கலர் யூஎம்பி இல்லாதனால இது வச்சுருக்கேன். பரவாயில்ல கைஸ், டாப் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த டாப் யூஎம்பி பிடிக்கும்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா MP5 இது ஸ்பின் பண்ண வீடியோவும் இருக்குது உங்ககிட்ட. டாப் எடுக்கலாமா இது எடுக்கலாமா ஒரு கன்ஃபியூஷன்லேயே எடுத்திருப்பேன். சரி இப்போதைக்கு பண்ணி தான் இது ஈவெண்ட்டை வந்த போதையும் சொல்லிட்டு இது எடுத்திருப்பேன். பரவாயில்ல தாங்க, நல்லா தான் அடிக்குது. அப்புறம் இது வந்து நமக்கு கில் எஃபெக்ட் எமௌண்ட்டை விட கில் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும் கைஸ், எனக்கு பிடிக்கும். சரி அது வேணால் உங்களுக்கே தெரியும், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லாட்டி நான் காட்டுறீங்களா இருங்க. அந்த கில் எஃபெக்ட் எங்கே கைஸ் எங்கே இருக்கேன் அப்புறம் எடுத்து போனோம்னா பார்த்தீங்கன்னா கில் எஃபெக்ட் செத்தோடனே சருன்னு வருது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டு பாருங்கள், கொஞ்சம் மாசாக இல்லை, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஒஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது, அந்த ரெக்கையெல்லாம் வரதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஈவோ எமௌண்ட்டு பிடிக்கும் மறக்காம அதையும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்ததா உங்களுக்கு தெரியும். என்னென்னா கில்டில் இப்போ நான் கில்டுக்குள்ளே போனீங்கன்னா அது ஃப்ரீயாக கன் ஸ்கின் கிரேட்லாம் கொடுத்துருப்பான். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது கொடுப்பானுங்க. எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கூட எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா MP40 வந்தோம்னா 9 ஸ்கின் இருக்குது. எனக்கே தெரியல இத்தனை ஸ்கின் இருக்குதுன்னு. போக்கர் எடுத்தது இருக்குது கைஸ். அப்புறம் MP40 2.0 இருக்குது, கோப்ராவும் இருக்குது, 2மே இருக்குது. இதுதான் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்ததுனால 4வது லெவல் போட்டுட்டாங்க. இது இப்போ தான் எடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் 3வது லெவலும் போட்டவங்க கண்ணு முன்னாடி நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பொக்கர் இருக்குது. இதுதான் நான் MP40 எடுத்த ஃபஸ்ட்டு கன்னுனா, ஃபஸ்ட்டு கன் மீன்ஸ் இன்குபேட்டரில் நான் செலவழிச்சு எடுத்த கன்னா இதுதான் கைஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போது 2.0 இதுதான் கைஸ். அதுக்கப்புறம் தான் இது எடுத்தேன். அப்புறம் இது எடுத்துருக்கேன் கைஸ். இது கோப்ரா இவன்ட்டும் போட்டிருப்பேன், போய் பார்க்குறீங்கன்னா பார்த்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா P90 ஈவோவும் இருக்குது. ஆனால் வந்து லெவல் 3 இருந்தால் கூட கொஞ்சம் லுக்கு மாறுமே சொல்லிட்டு அது எக்யூப் பண்ணாமல் இதுக்கு வச்சு மாற்றி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், அது பவருக்கு போட்டு. அப்புறம் அப்படி இதுக்கெலாம் என்ன கன்ஸ்கின்லாம் இப்போதைக்கு எதுவுமே இல்லை கைஸ், இதுக்கு கொடுக்கல. நான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கோம் பழைய ஐடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதில் விளாண்டுருப்பாங்க, எடுத்து வச்சுருப்பாங்க, நான் எடுத்து வைக்கல எதுவும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது தாம்சன் வேறு மாதிரி அடிக்கும் தான். ஆனால் என்கிட்ட இது 4வது லெவலில் இருந்தால் இதை எடுத்து அதிகமாக ஆடலாம். நான் 4வது லெவலில் போடாதனால கொஞ்சம் அப்பப்போ மட்டும் தான் எடுத்து ஆடுவேன். அதுவும் இல்லாமல் பெருசாக அதில் ஸ்கின்னும் இல்லை, பார்த்தீங்களே தெரியும். வெக்டருக்கு இருக்குது, ஆனால் இதை எடுத்து ஆடவே மாட்டேன். ஏன்னா நம்ம ஒன் டேப்பு இப்படியே ஆடுறதுனால அது எடுக்கிறது இல்லை. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் இன்குபேட்டர் தான், ஸ்பின் பண்ணி எடுத்தது தான். போய் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ அதுவும் இருக்குது. என்னடா வீடியோ இருக்குன்றே இதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிறதுனால தாங்க சொல்கிறேன். போய் பாருங்க, பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட்டாக போய் பாருங்கள். அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த பைக் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், பட்டாசாக இருக்குதுங்களா.
ஏன்னா இது ஒன்று வந்தால் மாசாக இருக்குது. ஏன்னா அதிகமாக இப்போ கிடைக்கிறனால தாங்க இது ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துச்சு. பார்த்தீங்கனால தெரியும் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து செத்தான எஃபெக்ட் வரும், சுவிட்ச் ஆஃப் எஃபெக்ட் வரும், இதெல்லாம் நிறையா இருக்குது. அதனால தான் சரி எடுப்போமேன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் என்கிட்ட ஸ்கின் எதுவும் இல்லை, பார்த்தீங்கனாலே தெரியும். என்கிட்ட ஸ்கின் எதுவும் இல்லாத ஒரே காரணத்தினால தான் இது எடுத்தேன். இதுக்கு மேலே இதுக்கு பைசன்ஸ்க்குலாம் ஸ்கின் எடுப்பேன்னு எடுக்க மாட்டேன். சரி, அடுத்து அப்படியே நம்ம என்டருக்கு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் டாப்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் என்கிட்ட ஈவோவும் இருக்குது, இன்குபேட்டர் டாப்பும் இருக்குது. ஆனால் எது யூஸ் பண்ணணும், இன்குபேட்டர் டாப் இருக்கும் போது இதுக்கு நான் ஈவோ அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிட்டேங்க. எனக்கு தேவையில்லை, நான் இன்குபேட்டரை யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு. அப்புறம் ஃபயர் எம்டன் தாங்க இதில் வேறு மாதிரி எனக்கு பாக்ஸ் கிரேட்டில் ஓப்பன் பண்ண மோஸ்ட்லி கொடுத்துட்டான். இது போதுமே சொல்லிட்டு இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்குபேட்டராக ஈவோ தாங்க சாப்பிட எடுத்தேன். அப்புறம் இன்குபேட்டர் எடுத்தேன். அப்புறம் இன்குபேட்டர் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாகவே. அப்புறம் ஃபெஸ்டிவலுக்கு இது இப்போ வெப்பன் ராயல் ரீசெண்டாக வந்தது தாங்க, அது எடுத்தது தான். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. அப்புறம் டபுள் பேரலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அடாடாடாடா அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் 3 ஸ்கின் தான் இருக்குது. இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. ரேட் ஆஃப் ஃபயர் வந்து இருக்குது கைஸ், மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸ்னால அது சீக்கிரமாக அடிச்சிட மாதிரி இருக்குது. ரீலோட் ஸ்பீட் கம்மியாக இருக்கிறனால டக்குன்னு புல்லட் போயிடுது. ஆனால் ரேட் ஆஃப் ஃபயர் இதில் வந்து ரொம்ப எனக்கு ஒஸ்ட்டாக ஃபீல் ஆகுது கைஸ். ஏன்னா ரேட் ஆஃப் ஃபயருக்குனால டக்குன்னு ரீலோட் ஆகாதனால நமக்கு அப்பப்போ செத்துற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் அதிகமாக போகிறது இதுதாங்க. ஆனால் வந்து எனக்கு என்னென்னா என்னமோ இதுதான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா இதுதான் மூவ்மெண்ட் ஸ்பீட் கொடுத்து ஒன் டாப்பில் அடிக்கும் போதுல கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்பீட் கொடுத்து அடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை விட இது எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள், அதையும் தெரிஞ்சுக்கிறேன். ஆகு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான், நான் அந்தளவுக்கு பெருசாக வச்சுருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் இருக்காது கைஸ் பெருசாக இதுக்கு மேலே போனோம்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு நார்மல் ஸ்கின் வச்சுருக்கிறேன். எல்லாம் எலைட் பாஸில் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன், போய பாஸில். ரொபோன் கைஸ் இதுவும் வந்து நமக்கு லக்கில் கொடுத்ததா. இன்னும் மோஸ்ட்லி அவனுங்களா அப்படி கர்நாக்காரன் நமக்கு லக்கில் கொடுத்தது தான் தெரியும். பார்த்தீங்கன்னா அவன் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட கர்நாக்கார சொத்து அழிச்சிருக்கிறான் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட. அடாடாடாடா இது வந்து எலைட் பாஸ் உங்களுக்கே தெரியும். நீங்கள் போய பாஸ் போனோம், போய பாஸ் 2-3 பாய்ஸ் பாஸ்க்கு முன்னாடி. அப்புறம் இது வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்ததாங்க. ஏடபிள்யூ கைஸ் வேறு மாதிரி இதெல்லாம் வேறு வந்த உடனே ஸ்கோப்புக்காக அப்படின்னு நினச்சி எடுத்தேன். ஸ்கோப்பு அப்புறம் அந்த சுடுற எஃபெக்ட் அந்த சவுண்டு இதுக்காக தான். சரி ஓகே. ஆனால் எடுத்தேன், ஏன் எதுக்கு எடுத்தேன்னு தான் தெரில கைஸ். ஏன்னா நான் ஏடபிள்யூ அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணவே மாட்டேன், வேஸ்ட்டாக போச்சு. சரி விடுங்க, ஒன்றும் திட்டாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் கார் 98க்கும் பெருசாக ஸ்கின் இல்லை, இதுக்கு ஸ்கின் இல்லை, பெருசாக இல்லை கைஸ். அதனால் இது சொல்ல இல்லைன்னா இல்லவே இல்லை இருக்குது. ஆனால் ஏன் இருக்குது எதுக்கு இருக்குன்னே தெரில. அதுவும் இல்லாமல் இருந்தாலும் எடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன்னு தெரில கைஸ். ஆமாம் இது போயா பஸ்ஸில் கொடுத்தது தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க. அது ஃப்ரீ அதில் கொடுத்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. அது ஏன் இருக்குது, அது இருந்தாலும் எடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல கைஸ், அது எதுக்கு பேசிக்கிட்டு. அப்புறம் டெசர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஆனால் அது எதுவும் எக்யூப் பண்ணுறதில்ல, நார்மலாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதுக்கு டேஸில் கொடுத்துக்கிறானுங்க, சரி சும்மா எக்யூப் பண்ணுவோம் அப்படின்னு போய் அவ்வளோதாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டபுள் பேரல்னு நினச்சி இது கொஞ்சம் ஸ்பின் பண்ணம் தான். ஆனால் டபுள் பேரல் இல்லை, இது ஷார்ட் கன், மினி ஷார்ட் கன் தான். சரி இதுவும் அதான் சிஎஸ் ரேங்க்லலாம் வருதே அப்படி சொல்லி எடுத்ததாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் அடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்து அப்பப்போ யூஸ் பண்ணி தருவேன். அப்புறம் இந்த இது வந்து இப்போ வந்திருக்கிறதாங்க ஸ்பின் பண்ணோம். ஏன் ஸ்பின் பண்ணோம், எதுக்கு கொடுத்தானே தெரில. கர்நாக்காரன் எதுவும் கொடுக்கணுமே சொல்லிட்டு கொடுத்துருப்பான் போல். டபுள் மேக்சினை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அப்படி தான் இருந்துச்சு. சரி ஓகே விடுங்க, அவன் சொல்லி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம விடுங்க, நம்ம கொடுக்குறது தான். அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்கின் இருக்குது, இதுக்கு ஒன்று இருக்குது, இதுக்கு பார்த்தீங்கன்னா இம்பிட்டு இருக்குது. ஆனால் எதுவுமே பரவாயில்ல, இதுவும் ஒன்று எல்லோரும் இதுதான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது நிறைய பேர் எடுத்துருப்பீங்க. சரி சிங்கிள் டேமேஜ் டபுள் அக்யூரசி இருக்குது, இதுவே எல்லோரும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பருக்கு பவரோடு பாருங்கள் மாசா. எதுவும் போய பாஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆமாம் போய பாஸ் தான் நினைக்கிறேன். அப்புறம் இதுக்கெல்லாம் ஸ்கின்னே கொடுக்கல, விட்டுருங்க. அப்புறம் பேனுக்கு இப்போ ஃப்ரீயாக வந்தது எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. அப்புறம் கட்டானாவுக்கும் பரங்குக்கும் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. இதுவும் அந்த நருட்டோ ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணி எடுத்தது தான் கைஸ், அந்த டோக்கன் டவரில் இட்டாச்சி பண்டலில் இருக்கும் போதுல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஒரு 10 இருக்குது. இதெல்லாம் டோக்கன். ஆமாம் கைஸ், இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. இந்த பேட்டு எதில் வந்துச்சுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு கோடு கொடுத்து போட்டு எடுத்தது, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ், தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இந்த இது இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ், எத்தனை பேர்கிட்ட. இதுவும் அந்த ஏதோ ஈவெண்ட்டில் எடுத்தது தான் கைஸ், சொல்லுங்க. இதில் ஒரு 5 இருக்குது, இதில் ஒரு 5 இருக்குது, இதில் ஒரு 3 இருக்குது. ஃபிஸ்ட்டு கைஸ், இது 2 ஃபிஸ்ட்டுமே நான் 19 டைமண்ட்லையும் 29 டைமண்ட்லையும் எடுத்தேன் கைஸ், 2 ஃபிஸ்ட்டுமே. ஆனால் வீடியோ இருக்குமா தான் தெரில. ஆனால் 2 ஃபிஸ்ட்டுமே நான் 19 டைமண்ட் 20 டைமண்ட்டில் தான் எடுத்தேன். ஆஃபரில் தான் கொடுத்தாங்க கர்நாக்காரன். கிரனேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 இருக்குது. அடாடாடாடா, நானே இப்போ தான் கைஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன் ஐடியில் 34 இவ்வளோ கலெக்ஷனில் வராதேன்ற மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். அடாடாடா இம்பிட்டு இருக்குது. சரி ஓகே கைஸ்,
அடுத்து குளோவால் நம்ம எதிர்பார்க்காம கொடுத்தது இதாங்க இந்த குளோவால் ஃப்ரீ ஆர்டர் குளோவால் எலைட் போயா பாஸ் போட்டு கடைசி பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அதில் என்னமோ கொடுத்தது தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த குளோவால் கொடுப்பான்னு சொல்லிட்டு. இது இப்போ ரீசெண்டாக எடுத்தது தான், உங்களுக்கே தெரியும். இது இப்போ எடுத்தது தான் இந்த பிங்க் டைமண்ட் சொல்லிட்டு இதை வேஸ்ட்டாக கொடுத்து விட்டான். சரி ஓகே கைஸ், ஒன்றும் பண்ண முடியாது. கருணாகரை எதாவது அழிக்கணும்னு பார்த்துட்டான், அழிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா அதர்ஸில் போனோம்னா இதுதான் ஸ்கின் ஆமாம். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு எனக்கே தெரில கைஸ். சில்வர் கலரில் இருக்குது, இது அப்படியே நார்மலாக அது மரக்கட்ட கலரில் இருக்குது, அவ்வளோதான். சரி ரைட்டு, அவ்வளோதான் கைஸ். இது மொத்த கலெக்ஷன் முடிச்சு இதை மொத்தமாகவே காட்டிடுறேன். நம்மகிட்ட ஈவோ பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஈவோ இருக்குது, சரிங்களா? 16 ஈவோ இருக்குது. மிச்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது லெஜெண்டரி ஸ்கின் லெஜெண்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 இருக்குது. எபிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 80, இதில் ஒரு 112, இது மொத்தம் 275 இருக்குது கைஸ். பார்த்தீங்கனாலே தெரியும். இன்குபெட்டர் ஈவோ தான் கைஸ் அதிகமாக வச்சுருப்பேன். அப்புறம் வந்து இது என்னென்னா யூஎம்பி மட்டும் வீடியோ நான் இன்னும் அப்லோட் பண்ணலை. நான் அது வந்து வச்சுருக்கிறேன் கைஸ், என்னன்னு தெரில. அது வாட்டில் நான் அப்லோட் பண்ணாமே விட்டுட்டேன், மறந்து. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் அது பழைய ஐடின்னு, அதாவது பழைய ஐடின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இது வந்து பாட்டு ஐடின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இதை எப்படி விளாண்டுருக்கிறேன். அப்புறம் வந்து எப்போலேருந்து விளாட ஆரம்பிச்சிருக்கேன், லாஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஃப்ரீயாக கொடுத்த லைட் பாஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளாண்டேன். இதுலேயும் பாதி போயா பாஸ் விளாண்டுருக்க மாட்டேங்க, விளாடாமல். அதுக்கப்புறம் ஒரு ரிட்டன் ஸ்டார்ட் பண்ணது தான். இங்கேருந்து இதுலேருந்து தான் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படியே போக அப்படியே விளாண்டு அப்புறம் இதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து போட்டுருக்குறேங்க. இப்படி தாங்க இந்த ஐடியில் இருக்கேன். அவ்வளோதாங்க. நான் கன் கலெக்ஷன் இப்போதைக்கு போட்டாங்க. இதுக்கு மேலே போடணும்னா ட்ரெஸ் கலெக்ஷன் பண்ணால் உங்களோட சப்போர்ட் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் போட்டுருக்காங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.